வணக்கங்க. நான் உங்கள் வினோத். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? ஒரு Google டேட்டா ஷீட் கூட பேசி, இல்லையோ ஒரு சாட் பண்ணியோ உங்களோட டேட்டாவ நீங்க ஃபில்டர் பண்ணி எப்படி வாங்குறது தான். என்னது? Google டேட்டா ஷீட் கிட்ட பேசணும், சாட் பண்ணணுமா? அது எப்படி பண்ண முடியும்னு கேட்கிறீங்களா? இதுக்கெல்லாம் பயங்கரமா கோட் அடிக்கணுமே, நெறைய ஏஐஎம்எல் தெரியணுமே கிடையவே கிடையாதுங்க. வித்தவுட் டூயிங் எனி கோட் நீங்க மேட்டர் ஆஃப் 10 to 5 மினிட்ஸ் உங்களால கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணியே உங்களால ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ், யூசிங் N8N இட் இஸ் பாசிபிள். N8N யூஸ் பண்ணி உங்கனால ஒரு ஏஜென்டிக் கிரியேட் பண்ண முடியும். உங்களோட கூகுள் டேட்டா ஷீட் கிட்ட நீங்க பேசியோ, இல்ல சாட் பண்ணியோ உங்கனால உங்களோட டேட்டாவ வாங்க முடியுங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஸ், ஆஃப் கோர்ஸ். இந்த வீடியோல இருக்க மாதிரி டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு சாட் ட்ரிக்கர் தேவைப்படுதுங்க. நீங்க முதல்ல என்ன பண்ணணும்னா, ஒரு சாட் ட்ரிக்கர பிளேஸ் பண்ணி ஆகணும். சோ அந்த சாட் ட்ரிக்கர பிளேஸ் பண்ற மூலியமா தான் நீங்க ஒரு இன்புட் சோர்ஸ உங்களோட ஏஜென்டிக்கு குடுக்க முடியும். சோ அந்த சாட் ட்ரிக்கர்க்குள்ள போனீங்கன்னா, எஸ், கான்ஃபிகரேஷன் நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. அங்க போய் உங்களோட டெஸ்ட் சாட்ன்னு குடுத்துட்டு நீங்க வெளிய வந்துரலாம். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் லைக் சாட் ட்ரிக்கரிங். உங்களோட இன்புட் சோர்ஸ நீங்க உள்ள கொண்டு போறதுக்காக அது வொர்க் ஆகுதுங்க. அது போக நீங்க ஒரு ஏஜென்டிக் ஏஐல யூஸ் பண்ணணும். ஏஜென்டிக் ஏஐல அசூர் ஏபிஐ மாடல கான்ஃபிகர் பண்ற மூலியமா ஏஐ மாடலுக்குள்ள போனீங்கன்னா, ஏபிஐ கீ நீங்க செட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட ரிசோர்ஸ் நேம் செட் பண்ணணும். உங்களோட ஏபிஐ வெர்ஷன் செட் பண்ணணும். அண்ட் தென் யூஆர்எல் செட் பண்ணணுங்க. இதுக்கு உங்களுக்கு அசூர் அக்கவுண்ட் தேவைப்படும். அந்த அசூர் போர்ட்டல் நீங்க யூஸ் பண்ணி இந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. ஏபிஐ கீ அங்க இருந்து எடுத்துக்கோங்க. முக்கியமா நீங்க அந்த மாடல் டெப்ளாய்மென்ட் என்ன நேமோ அத நீங்க கான்ஃபிகர் பண்ணியே ஆகணும். அது பண்ணா மட்டும் தான் இட் வில் வொர்க் ப்ராப்பர்லி. நவ் பேக் டு கேன்வாஸ். பின்னாடி நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாடல் செட் பண்ணிட்டீங்க இல்லையா? இங்க ஒரு மெமரி இருக்கு பாருங்க. அந்த மெமரி எதுக்கு அப்படின்னா, உங்களோட சாட் எப்படி கம்யூனிகேட் ஆகுதோ அதெல்லாம் ஒரு லோக்கல் ஸ்டோரேஜ்ல வைக்கிறதுக்காக தாங்க. சோ இந்த மாடல்ல போற டெக்ஸ்ட் வந்து அந்த மெமரியில ஸ்டோர் ஆகி ஏஜென்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி த்ரூ ஏஜென்ட் இட் வில் லைக் ட்ரான்ஸ்ஃபர் டு யுவர் டேட்டா ஷீட்டுங்க. இப்படிதான் நடக்க போகுது. சோ இப்போ உள்ள வந்து பாத்தீங்கன்னா அனலிசிங் டேட்டா ஷீட் எப்படி கான்ஃபிகர் பண்றது? எஸ், ஆஃப் கோர்ஸ் நீங்க ஒரு கூகுள் டேட்டா ஷீட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அந்த அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றது? சைன் இன் வித் கூகுள். நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணுங்க. இந்த கூகுள் அக்கௌண்ட் உங்களுக்கு பண்ணதுக்கு அப்புறம் சில கான்ஃபிகரேஷன் நீங்க இங்க பண்ணணும். அந்த கான்ஃபிகரேஷன் ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். சோ இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே நீங்க செட் பண்ணதுக்கு அப்புறம் எஸ், ஆஃப் கோர்ஸ் நீங்க உங்க கூகுள் டேட்டா ஷீட்ல என்ன நேம் வச்சிருக்கீங்களோ அந்த நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஷீட்ல என்ன நேம் இருக்கும் பாத்தீங்களா? ஒர்க் ஷீட் 1, ஒர்க் ஷீட் 2, ஒர்க் ஷீட் 3, அந்த ஷீட் நேமும் நீங்க கொடுக்கணுங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கூகுள் டேட்டா ஷீட். என்ன நேம் வச்சிருக்கேன்னா லீட்ன்னு வச்சிருக்கேன். இந்த லீட் 2028 தான் நான் இங்க கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட சாம்பிள் டேட்டா நான் இங்க சொல்லியிருக்கேங்க. இப்போ வந்து கூகுள் டேட்டா ஷீட் குள்ள வந்து கான்ஃபிகர் பண்ணி நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இந்த டாப் 2 ஷீட்ஸ வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போறோம். வாங்க இப்போ எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு நான் காட்டுறேன். ஓப்பன் சாட் கீழ போனீங்கன்னா, எஸ், ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு ஒரு சாட் இருக்கு. இந்த சாட்ல ஃபர்ஸ்ட் நான் ஹாய்ன்னு குடுத்தோனே எக்ஸிக்யூட் ஆரம்பிச்சுச்சு. நோட் எக்ஸிக்யூட்டட் சக்சஸ்ஃபுல்லிங்க. இப்போ நீங்க நோட் எக்ஸிக்யூட் ஆனது அடுத்த செகண்டே நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, உங்களோட கூகுள் டேட்டா ஷீட்ஸ்குள்ள இருக்க ஏதாவது ஒரு டேட்டாவ எடுத்து நீங்க வந்து கொரி பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நான் எப்படி கொரி பண்றேன்னா, ஃபார் ரோ நம்பர் 2, 9 அண்ட் தென் 7 பாப்ன்னு இருக்கு இல்லையா? இந்த பாப்ன்ற விஷயத்த நான் ஃபெட்ச் பண்ண போறேங்க. ஆஃப் கோர்ஸ் எப்படின்னா, ஹவ் டு கெட் லைக் ஃபெட்ச் த டேட்டான்னு நான் சொல்றேன். பாருங்களேன், நான் இங்க டைப் பண்றது வந்து பாபோட இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்து எனக்கு குடு அப்படின்றத நான் சொல்றேன். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த டைப் பண்ற பாப் இன்ஃபர்மேஷன் எனக்கு அவுட்புட்டா ரோ நம்பர் 2, 7 அண்ட் 9 என்னோட எக்ஸிக்யூட்டிவ் அவுட்புட்ல வரணும். எக்ஸிக்யூட் ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் என்னோட டேட்டாவ அனலைஸ் பண்ணி, இது வந்து அந்த 3 ரோஸையும் எடுத்து வந்து உங்களுக்கு ஃபில்டர் குடுத்துரும். ஸோ இந்த மாரி விஷயங்கள் நீங்க ஃபில்டர் நோட் எக்ஸிக்யூட்டிவ் சக்சஸ்ஃபுல்லிங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள் வந்து உங்க டேட்டா ஷீட்ல இருந்து உங்களால ஃபில்டர் பண்ண முடியும். ஆஃப் கோர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 3 டேட்டாவும் இங்க வந்துருச்சு. ஸோ இந்த மாரி எக்ஸெல் ஷீட் அதாவது 1, 2, 3, 4 இல்லங்க. என் நம்பர் ஆஃப் எக்ஸெல் ஷீட்ட உங்கனால ஈஸியா 10 மினிட்ஸ்ல கான்ஃபிகர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? பண்ண முடியுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.